வைஷ்ணவியை சந்தித்த பிறகு சர்வா வேதிகாவின் வீட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அப்போது அம்பிகா சர்வா வேறு ஒரு பெண்ணுடன் பழகிக்கொண்டு வேதிகாவை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று சர்வாவை பார்த்து சொன்னாள். அதுவரை அம்பிகா யாரைப் பற்றி பேசுகிறாள் என்பதை அறிய அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். அம்பிகா சர்வாவின் பெயரை சொன்னவுடன் அனைவரும் ஆச்சரியப்பட்டு அவனை பார்க்கத் தொடங்கினர். அதைக் கேட்டவுடனே முதலில் வேதிகா, சர்வா, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? நீ என்னை ஏமாத்திட்டியா? யார் அது? அது சிவானிதானே என்றாள். அதைக் கேட்டு சர்வா அவளுக்கு பதில் சொல்வதற்குள் குணசேகரன் குறுக்கிட்டு, என்ன, சிவானியா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிவானியா? ஆனா சிவானி ஏன் உனக்கு இப்படி பண்ணா என்றார். இதைக் கேட்ட அம்பிகா நடுவில் வந்து, இல்ல இல்ல இல்ல, சிவானி இத பண்ணல. நம்ம சிவானி இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டா. அவளால இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. அவளே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவ போய் இந்த மாதிரி ரோட்ல போறவன திரும்பி பாப்பாளா? அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றாள். இதற்கெல்லாம் மத்தியில் அதியமானின் பார்வை இன்னும் சர்வாவின் மீது நிலைத்திருந்தது. அவர் சர்வாவை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். கடைசியாக அவர் அம்பிகாவை பார்த்து, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு நல்லா தெரியுமா என்று கேட்டார். நான் சொல்ற எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது என்று சொல்லிவிட்டு அம்பிகா தன் பையை திறந்து சில போட்டோஸ்களை வெளியே எடுத்தாள். பின்னர் அந்த எல்லா போட்டோஸ்களும் சிதறும் வகையில் அவற்றை டேபிள் மீது வீசினாள். இப்போது அந்த போட்டோக்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது. அதில் வைஷ்ணவி ஒரு கையை சர்வாவின் கழுத்தில் வைத்துக்கொண்டு சர்வாவை கன்னங்களில் முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். அந்த போட்டோவை பார்த்ததும் வேதிகா கோபமடைந்து, யார் இந்த பொண்ணு என்று கத்தினாள். அந்த போட்டோக்களை பார்த்து வேதிகா உண்மையிலேயே கோபமாக இருந்தாள். ஆனால் அது ஏன் என்று அவளுக்கு புரியவில்லை. இதற்கு முன்பு வரை அவள் உணர்ந்திராத ஒரு உணர்வை அவள் உணர்ந்தாள். இந்த கோபத்திற்கு எண்ணெய் ஊற்ற அம்பிகா, இந்த பொண்ணு பேரு வைஷ்ணவி, இவதான் இவனோட முன்னாள் காதலி. இப்ப சொல்லுங்க மாமா, இந்த சர்வாவை என்ன பண்ண போறீங்க? இவன் உங்களோட எல்லா ரூல்ஸையும் மீறிட்டான். இப்போ நாம இவங்க 2 பேரோட டிவோர்ஸ பத்தி பேசலான்னு நினைக்கிறேன் என்றாள். இதையெல்லாம் சொல்வதில் அம்பிகாவுக்கு ஒரு விசித்திரமான பெருமை ஏற்பட்டது. அதியமான் எதுவும் சொல்ல ஆரம்பிக்கும் முன் தீரஜ் குறுக்கிட்டு, இதையெல்லாம் பார்க்கும்போது என்னோட மச்சான் நல்ல வசமா மாட்டிக்கிட்டா மாதிரி இருக்குது என்றான். இதைக் கேட்ட வேதிகாவின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவள் சர்வாவை நெருப்பு நிறைந்த கண்களால் பார்த்து, சர்வா, இதெல்லாம் உண்மையா என்று கேட்டாள். இப்போதும் சர்வாவுக்கு முன் தீரஜ், ஏ வேதிகா, இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க? ஆனா நீ ஏன் இந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கேன்னு தான் எனக்கு புரியல. நீ என்னவோ சர்வாவை உன்னோட ஹஸ்பண்ட்னு தலையில தூக்கி வச்சு ஆடுனா மாதிரி. நீ அவனை கொஞ்சம் கூட ஹஸ்பண்டா மதிக்கல. அதனால அவன் இந்த மாதிரி பண்ணிருப்பான் போல என்றான். இதைக் கேட்ட வேதிகா கோபமான கண்களால் தீரஜை பார்த்து, தீரஜ், உன்னோட வாயிலிருந்து இன்னும் ஒரு வார்த்தை வந்தா கூட நீ என்னோட அண்ணன்னு நான் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றாள். அப்போதுதான் அதியமான் குறுக்கிட்டு, போதும், இப்ப எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா என்றார். அவர் குரலை கேட்டதும் யாரும் மேற்கொண்டு எதுவும் சொல்ல துணியவில்லை. அதியமான் ஆழ்ந்த மூச்சை எடுத்து அந்த போட்டோக்களை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு, இந்த போட்டோஸ் எல்லாம் உண்மையானதா என்று கேட்டார். அதியமானின் கேள்வி அம்பிகாவை ஆச்சரியப்படுத்தியது. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு புரியவில்லை. சர்வாவை அதியமான் ஒருபோதும் விரும்பவில்லை. வேதிகா மற்றும் சர்வாவின் விவாகரத்துக்கு அவர் உடன்படவில்லை என்றாலும் சர்வாவை விட வேதிகாவிற்கு வேறு ஒரு நல்ல கணவன் அமைந்திருக்க வேண்டும் என்று அவரும் நினைத்தார். அம்பிகாவுக்கும் இந்த விஷயங்களெல்லாம் நன்றாக தெரியும். அவளுடைய திட்டம் குறித்து அவளுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இந்த திட்டம் எப்படியும் வேலை செய்யும் என்று அவளுக்கு தெரியும். எனவே ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, ஆமா, இந்த போட்டோஸ் எல்லாமே ரியல் தான். நீங்க என்ன இதையெல்லாம் போட்டோஷாப் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டுவிட்டு அம்பிகா அதியமானின் முக பாவனைகளை அவள் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். அதியமான் எதுவும் சொல்லாதபோது அம்பிகா மேலும், இந்த போட்டோஸ் எல்லாம் என்னோட போன்லயே இருக்குது என்று சொல்லிவிட்டு அம்பிகா தனது போனை எடுத்து அந்த போட்டோக்களை அதியமானிடம் காட்டினாள். அதியமான் அந்த போட்டோஸ்களை எல்லாம் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அதில் அவர் முழுமையாக திருப்தி அடைந்ததும் சர்வாவை பார்த்து அமைதியான குரலில், சர்வா, இதெல்லாம் உண்மையா என்று கேட்டார். அதியமான் கேள்வி கேட்ட விதத்தை பார்த்து அம்பிகா ஒரு நொடி திகைத்துப் போனாள். அவள் கண்களை மீண்டும் மீண்டும் சிமிட்டி அதியமானை பார்த்து கொண்டிருந்தாள்.
இது உண்மையில் நடக்கிறதா அல்லது அவள் கனவு காண்கிறாளா என்று அவளுக்கு புரியவில்லை. இவ்வளவு தீவிரமான விஷயத்தை அதியமான் எப்படி இவ்வளவு லேசாக எடுத்துக் கொள்கிறார் என்று நினைத்தாள். அதனால் அம்பிகாவுக்கு அதியமானின் நடத்தை கொஞ்சம் விசித்திரமாக தோன்றியது. அம்பிகா மட்டுமல்ல, வேதிகாவும் அவ்வாறே உணர்ந்தாள். வேதிகாவும் தன் தாத்தாவை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். தன்முன் அமர்ந்திருப்பவர் தனது தாத்தா என்று அவளுக்கு தெரியவில்லை. சர்வா தொண்டையை செருமிக்கொண்டு, இல்ல, இது உண்மையில்ல என்றான். சர்வாவின் பதிலை கேட்டு அம்பிகா அதிர்ச்சி அடைந்தாள். அவள், மாமா, இவங்கிட்ட போய் ஏன் இந்த கேள்வியை கேட்கறீங்க? இவன் என்ன அவ்வளோ அப்பாவின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதையெல்லாம் உண்மையான நீங்க கேட்டதும், ஆமா, நான் தான் அந்த போட்டோல இருக்கிறதுன்னு உண்மையை ஒத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். அதியமான் அம்பிகா சொல்வதைக் கேட்டு அவளை பார்த்து, நீ கொஞ்சம் அமைதியா இரு அம்பிகா என்றார். பிறகு மறுபடியும் சர்வாவை பார்த்து, நீதான் இந்த போட்டோல இருக்கேங்கிறதுக்கு என்னோட கண் முன்னாடியே ப்ரூஃப் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை நம்பணும் என்று கேட்டார். அதை கேட்ட சர்வா, அதுவும் சரிதான், ப்ரூஃப் இல்லாம என்ன நீங்க நம்பக்கூடாது நான் என்று சர்வா அவன் வார்த்தைகளை முடிக்கும் முன் அம்பிகா அவனை குறுக்கிட்டு, மாமா, இதுக்கப்புறம் என்ன இவங்கிட்ட பேசிக்கிட்டு? உடனே இவனுக்கும் நம்ம வேதிகாவுக்கும் டிவோர்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனை இனிமேலையும் என்னால மருமகனா ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இவன் நம்ம குடும்ப பேரை கெடுத்துடுவான் என்றாள். அம்பிகாவின் வார்த்தைகளை கேட்ட சர்வா பொறுமையாக, என்கிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்குது என்று சொல்லிவிட்டு சர்வாவின் கண்கள் அம்பிகாவின் மேல் பதிந்தன. அவன் சொன்னதைக் கேட்டு அம்பிகாவும் மற்ற அனைவரும் திகைத்துப் போனார்கள். அம்பிகாவும் சர்வாவை முறைத்துப் பார்த்தாள். அவள் முகத்தை பார்க்கும்போது சர்வாவின் பேச்சை அவள் சரியாக கேட்கவில்லை என்பது போல் தோன்றியது. எனவே அம்பிகா சர்வாவிடம், நீ இப்ப என்ன சொன்ன என்று கேட்டாள். சர்வா அவளுடைய கேள்வியை கேட்டு சிரித்துக்கொண்டே, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குதுன்னு சொன்னேன், அது உங்களுக்கு சரியா கேட்கலையா என்று கேட்டுவிட்டு சர்வா அவன் போனை எடுத்து டேபிளில் வைத்து, இனி நான் சொல்ல எதுவுமே இல்லை. என்னோட போன்ல இருக்கிற இந்த ஆடியோவை எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்றான். இதை சொல்லிவிட்டு சர்வா அவனது போனில் இருந்த ஒரு ஆடியோ கிளிப்பை பிளே பண்ணினான். அந்த ஆடியோ கிளிப் சர்வா வைஷ்ணவியை சந்திக்கச் சென்று அவளிடம் அவளுடைய உண்மையான நோக்கம் குறித்து கேட்ட இரவுடன் தொடர்புடையது. சர்வா அவளுடன் அமர்ந்திருந்தபோது வைஷ்ணவி மிகவும் வருத்தப்பட்டாள். சர்வா உண்மையைச் சொல்லச் சொன்னபோது வைஷ்ணவி ஒரு குழப்பத்தில் இருந்தாள். அவள் நீண்ட நேரம் யோசித்தாள். இறுதியாக சர்வாவிடம் எல்லாவற்றையும் சொல்வேன் என்று முடிவு செய்தாள். ஆனால் சர்வா இதையெல்லாம் தனது போனில் ரெக்கார்ட் செய்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது. சர்வாவும் இதை வைஷ்ணவியிடமிருந்து ரகசியமாக வைத்திருந்தான். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு சர்வா வைஷ்ணவியிடம் இந்த தவறான செயல்களையெல்லாம் செய்வதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் முன்னேற கடினமாக உழைக்க வேண்டும் என்று மட்டும் கூறினான். சர்வா சொன்னதை செய்வதாக வைஷ்ணவி சர்வாவுக்கு உறுதியளித்தாள். ஆனால் வைஷ்ணவி அப்படி எதுவும் செய்யப்போவதில்லை என்று அவனுக்கு தெரியும். இதையெல்லாம் சொன்ன பிறகும் வைஷ்ணவிக்கு அம்பிகாவிடம் வாங்கிய பணம் ஞாபகம் வந்தது. அதனால் அவள் சர்வாவிடம் கடைசியாக ஒருமுறை அவனது கன்னங்களை முத்தமிட தன்னை அனுமதிக்குமாறு கெஞ்ச ஆரம்பித்தாள். சர்வாவை பொறுத்தவரை அது அவர்களின் விடைபெறும் முத்தமாக இருக்கப் போகிறது என்று நினைத்தான். அப்படி வைஷ்ணவி சர்வாவுக்கு கொடுத்த முத்தத்தை தான் மதுமிதா போட்டோ எடுத்தாள். அந்த போட்டோக்கள் தான் இப்போது டைனிங் டேபிளின் மேல் கிடக்கும் போட்டோக்கள். அந்த நேரத்தில் மதுமிதா போட்டோ எடுப்பதை சர்வாவும் பார்த்திருந்தான். ஆனால் அவன் மதுமிதாவை கண்டுகொள்ளவில்லை. அம்பிகா விரைவில் அல்லது பின்னர் இந்த தலைப்பை எழுப்புவாள் என்பது அவனுக்கு தெரியும். சர்வா அந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தான். அம்பிகா அவளின் கடைசி ட்ரம்ப் கார்டை எறிந்திருந்தாலும் சர்வாவின் கையில் இருப்பது எல்லாமே அவனின் ட்ரம்ப் கார்டுகள் என்பது அவளுக்கு தெரியவில்லை. அந்த ஆடியோ கிளிப்பை கேட்ட பிறகு இப்போது அனைவரின் கண்களும் அம்பிகாவின் மீது பதிந்தன. அதை பார்த்த சர்வா சந்தோஷமாய் அவன் சாப்பாட்டை ருசித்து சாப்பிட ஆரம்பித்தான். அதே நேரம் குணசேகரனால் சர்வாவின் போனில் கேட்டதை நம்ப முடியவில்லை. அவர் மெதுவாக அம்பிகாவை பார்த்து, அம்பிகா, என்ன இது எல்லாம் என்று கேட்டார். மறுபுறம் வேதிகாவும் அம்பிகாவிடம், அம்மா, ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த வைஷ்ணவி கிட்ட போய் சர்வா கிட்ட இப்படியெல்லாம் செய்ய சொன்னீங்களா என்று கேட்டாள். சில நிமிடங்கள் அங்கே என்ன நடந்தது என்று வேதிகாவாலும் நம்ப முடியவில்லை. அம்பிகாவுக்கு சர்வாவை பிடிக்காது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாய் நடந்து கொள்வார் என்று வேதிகா நினைத்ததே இல்லை.
எல்லோரும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த அம்பிகாவுக்கு அப்போது மூச்சுவிடக்கூட கஷ்டமாக இருந்தது. அப்போது அதியமானின் முகத்தை பார்த்ததும் மிகவும் பயந்து போய் அவருக்கும் மற்றவர்களுக்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் அந்த இடத்திலிருந்து எழுந்து உள்ளே சென்று விட்டாள். அதே சமயம் அதியமான் சர்வாவை பார்த்து, அப்போ நீ யாரையும் ஏமாத்தல இல்லையா என்று கேட்டார். அதைக் கேட்ட சர்வா உறுதியான ஒரு புன்னகையுடன், இல்ல, நான் யாரையும் ஏமாத்தல என்றான். அதியமானின் கண்கள் சர்வாவின் முகத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. அந்த நொடியிலிருந்து அவர் சர்வாவை பார்த்து கொண்டிருந்த அவரின் பார்வை மற்றும் அவரின் கண்ணோட்டம் மாறியது. அங்கே உண்மை வெளிப்பட்டதும் அந்த வீட்டில் சர்வாவின் மரியாதை கொஞ்சம் அதிகமானது. மறுபுறம் வேதிகா தன் தாயின் விசித்திரமான நடத்தைக்கும் அவள் தாத்தாவின் மாறிவரும் சுபாவத்திற்கும் இடையில் சிக்கிக் கொண்டாள். ஆனால் சர்வா தன்னை ஏமாற்றவில்லை என்பது அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் சர்வாவிடம் அதியமான் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்வதை பார்த்து அவளுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. தீரஜும் இதை கவனித்திருந்தான். ஆனால் பின்னர் ஒருவேளை அதியமானுக்கு வயதாகிக் கொண்டிருப்பதால் இப்படி நடந்து கொள்கிறார் என்று நினைத்தான். அதைத் தொடர்ந்து சர்வா வீட்டை விட்டு வெளியேறி புரோட்டான் அலுவலகத்தை அடைந்தான். அவன் அங்கு சென்றவுடன் அவனது போன் ரிங் ஆனது. சர்வா போனை எடுத்து பார்த்தபோது அவனுக்கு குயின்சியிடமிருந்து கால் வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த சர்வா அவன் மனதில், மறுபடியும் இந்த குயின்சி எதுக்கு கால் பண்றா என்று நினைத்தான். குயின்சி தன்னிடம் என்ன பேசப் போகிறாள், அதற்கு குயின்சியிடம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது சர்வாவுக்கு தெரிந்திருந்தாலும் சர்வா போனை எடுத்தான். குயின்சி மறுபக்கத்திலிருந்து, குட் மார்னிங் பாஸ் என்றாள். அதைக் கேட்ட சர்வா, குட் மார்னிங், சொல்லுங்க, இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க என்று கேட்டான். டைகரின் குரலைக் கேட்டதும் குயின்சி என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிய அவனுக்கு ஆர்வம் இல்லை என்று அவளுக்கு தோன்றியது. ஆனாலும் குயின்சி, சார், சர்வா கம்பெனியோட ஃபண்ட்ஸை எடுத்து அவனோட பர்சனல் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான்னு இப்பதான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார் என்றாள். குயின்சியின் பொய்யைக் கேட்ட சர்வாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சர்வாவை வேலையிலிருந்து நீக்க குயின்சி பொய் சொல்ல தயாராக இருப்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. சர்வா மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஒரு நிமிஷம், ஆர் யூ ஷூர்? நீ சொல்றது எல்லாமே உண்மையா? இந்த எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது என்று கேட்டான். அதைக் கேட்ட குயின்சி, சார், நான் ஃபர்ஸ்ட் டே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இமேஜிங் செக்யூரிட்டிஸ்ல இருக்கிற நம்பகமான ஒருத்தங்க கிட்ட இருந்து தான் இந்த நியூஸ் எல்லாம் எனக்கு வருது. எனக்கு இப்போ உங்களை பத்தி தான் ரொம்ப கவலையா இருக்குது. நீங்க தப்பான ஒருத்தனை நம்பி நீங்க எந்த சிக்கல்லையும் சிக்கிக்க கூடாதுன்னு நான் விரும்புறேன். நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன் சார். சர்வா உண்மையாவே ஒரு தப்பான ஆளு என்றாள். சர்வா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து, ஓகே குயின்சி, உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யார் தராங்கன்னு சொல்லு. நீ அவங்களோட பேரை மட்டும் சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டதும் குயின்சி ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். குயின்சி தன் மனதில் அவன் கொடுத்த ஆஃபரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சர்வாவுக்கு நன்றாக தெரியும். குயின்சி உண்மையில் சர்வாவின் ஆஃபரை ஏற்றுக்கொள்வாளா? குயின்சிக்கு சர்வாவை பற்றிய இந்த தவறான செய்தியையெல்லாம் சொல்லும் நபரின் பெயரை அவள் டைகரிடம் சொல்வாளா? சர்வாவிடம் அதியமான் நடந்து கொள்ளும் விதம் ஏன் மாறியது? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.